மக்களே வணக்கம். வீடியோ போடுறத ஸ்டாப் பண்ணால் ப்ரொடக்டிவ் வேலை என்னோட 7ஆம் அறிவு சொல்ல நானும் வீடியோ போடுறத ஸ்டாப் பண்ணேன். ஆனால் இந்த கடைசி 1.5 மாதமாக தான் ப்ரொடக்டிவிட்டின்னு என்னன்றதை மறந்தே சுற்றிட்டு இருந்திருக்கேன். காலையில் எந்திரிப்பேன், ஃபோன் நோண்டுவேன், ஸ்கூலுக்கு போவேன், ரிட்டர்ன் வருவேன், ஃபோன் நோண்டுவேன், தூங்கிடுவேன். அதெல்லாம் மாற்றலாங்கிறதுக்காக தான் இந்த புதிய சீரீஸ் ப்ரொடக்டிவ் வாழ்க்கை எபிசோடு 1. நீலேருந்து 6 மணிக்கு முன்னாடி எந்திரிக்கணுங்கிற ஒரு கோல் செட் பண்ணியிருக்கேன். அதோடு சேர்த்து இந்த நாள் முடியும் போது நம்ம எவ்வளோ ப்ரொடக்டிவாக இருந்திருக்கோங்கிறத நானே அவுட் ஆஃப் 10 நான் ரேட் பண்ணுவேன். இன்றைக்கி நான் பிஸ்னஸ் ஸ்டடீஸில் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு சாப்டர் முடிச்சே ஆகணுன்னு தான் இருந்தேன். ஆனால் இதனால அதில் 20% தான் முடிக்க முடிஞ்சுது. இன்றைக்கி மண்டே வேறு நம்ம ஸ்கூலில் ஒயிட் யூனிஃபார்ம், அதனால் இந்த அயன் பண்ணுற வேலை வேறு நமக்கு வந்துடும். அயன் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்தால் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முட்டை. இதை சும்மா சாப்பிட்டா சுத்தமாக இறங்க மாட்டேங்குது. அதனால் பெப்பரை போட்டு சாப்பிட்டு ஸ்கூல் ஷூவையும் தொடச்சிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு. அப்புறம் ஹாய் கைஸ், நான் சுப்ரீத். புதுசாக யாராவது என்னை பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கூல்லேருந்து வந்து டை பெல்ட்டெல்லாம் மாட்ட வேண்டிய இடத்துல மாட்டிகிட்டு உளுந்தவடைய ஸ்நாக்ஸாக சாப்பிட்டு இன்னிலேருந்து ஒரு வாழ்க்கையை எப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறதுங்கிற ஒரு ரோட் மேப்பை போட்டு வச்சுட்டு மிச்சம் இருந்த அந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சாப்டர் முடிச்சிடலாம் தான் நினச்சேன். திருப்பி என்னால் அதை 60% தான் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. இன்றைக்கி நான் எவ்வளோ ப்ரொடக்டிவாக இருந்திருக்கேன்னா அவுட் ஆஃப் 10க்கு நான் 4 தான் கொடுப்பேன். அப்புறம் கைஸ் நைட்டு தண்ணி குடிச்சிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு தூங்கியாச்சு.